ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் என்ன பண்ணலாம், ஓகே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனால் ஒரு டப்பா நிறைய ஒரு 1/2 கிலோ பாதாம், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் வந்து எங்கள் மாமியார் வறுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. பட் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு கடாயை வச்சு ஒரு 100 கிராம் வேர்க்கடலையை போட்டு வறுப்போம். வறுக்கிற நேரத்தில் வந்து ஏதாச்சும் ஒன்று தோணுதான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து டெய்லி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து பவுடராக அரைச்சி பாலில் போட்டு கலந்து கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்னென்னா இது எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். வேர்க்கடலை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே ஒரு 100 கிராமில் கேஷ்யூவும் வறுத்து எடுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வறுத்து எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து வறுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம தோணுச்சு, ஓகே நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. இது ஏற்கனவே வறுத்த ஒரு பாதாம், இந்த பம்கின் சீட்ஸ் எல்லாம் தான். பட் அதை வறுத்து அப்படியே சும்மா டப்பாவில் போட்டு வச்சு ஒரு மாதிரி பதத்து போயிருந்துச்சு. ஸோ நம்ம திருப்பி ரீஹீட் பண்ணி அதை கொஞ்சம் கிறிஸ்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலை வறுத்தாச்சு, அப்புறம் முந்திரி வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்த இந்த பாதாம், பிஸ்தா பாதாம், பம்கின் சீட் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் திருப்பி நான் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். அதே பேனில் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கீ, பியூர் கீ, இது வந்து வீட்லேயே தயாரிச்சது. இதையும் போட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், உருக்கி எடுத்துக்கிட்டேன். கடைசி வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கிறத தவிர என்ன ஸ்வீட் பண்ணுறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அதை ஃபைனலாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நான் என்ன ஸ்வீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். ஸோ இந்த நெய்யெல்லாம் உருக்குனதுக்கப்புறம் என்கிட்ட 1/2 கிலோ வந்து டேட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 1/2 கிலோ டேட்ஸை வந்து இந்த நெய்யில் போட்டுட்டேன். நெய்யில் போட்டுட்டு நல்லா இதை வந்து ஒரு ஹல்வா டைப்பில் வரும். கொஞ்சம் கஷ்டம்தான், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம அதை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நான் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு குத்தி குழாஞ்சி இதை வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதை ஆற வச்ச இந்த நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு இது வந்து சில பேர் நீங்கள் வந்து நைஸாக வேணும்னா நைஸாகவும் அரைச்சிக்கலாம், கொரகொரான்ட்டு வேணும்னா கொரகொரானும் அரைச்சிக்கலாம். ஸோ நம்மளுடைய சாய்ஸ் தான். பட் பம்கின் சீடும் இந்த சன்ஃப்ளவர் சீடும் வந்து ஆல்ரெடி நைஸாகவே ஆயிடுச்சு. பாதாம் மட்டும்தான் ஓரளவுக்கு கொரகொரன்னு ஆச்சு. இதோடு சேர்த்து நம்ம வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருக்கோம். வேர்க்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கொரகொரான்ட்டு இருக்கும். வெறும் இந்த மற்ற 2 சீட் மட்டும்தான் இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், இந்த நம்ம ஏற்கனவே இந்த நெய்யில் போட்டு வச்சுருக்க இந்த பேரிச்சப்பழத்தில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு கிண்ட ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி இந்த கடாய் வந்து கொஞ்சம் குட்டி, கிண்டவும் முடியல. நான் என்ன பண்ணேன், ஒரு பெரிய கடாயில் போட்டு கிண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பதத்தில் வரும். கையில் நல்லா நெய்யை தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ட்ரை ஃப்ரூட் லாடு தான் நான் இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இது நம்மக்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி ஈஸியாக வந்து நோ சுகர், நோ ப்ரிசர்வேட்டிவ், நத்திங், ஈஸியாக இப்படி போட்டு வறுத்து எடுத்து நல்லா உருட்டி நம்ம வந்து இந்த மாதிரி லட்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இது வந்து பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் மிக்சர் வந்து நிறைய ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து 1 கிலோ டேட்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 டப்பா ஃபுல்லாக எனக்கு வந்து லாடு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டேட்ஸ் பத்தலை எனக்கு. ஸோ மீதி இந்த ஒரு டப்பாவில் வந்து பவுட்ரு ஆக்கி வச்சுருக்கேன். இதை வந்து பாலில் கலந்து நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் தென் மை நெக்ஸ்ட் வீடியோ, டாடா, பை பை, see you.